இன்றைக்கி சிம்பிள் ரவை கிச்சடி செய்யலாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்து 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க மிதமான தீயில. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா விழிஞ்சதுமே 2 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறம் மாறினதுமே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வெங்காயத்தை வதக்கிட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டுங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 டம்ளர் ரவாவுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டுங்க. தண்ணி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ வறுத்து வச்ச ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க மிதமான தீயில் வச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ரவை கிச்சடி ரெடிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.